சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போகிற திரைப்படம் தான் வேட்டையன். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோரும் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டு வருது. அக்டோபர் 10ஆம் தேதி இன்னொரு மிக பெரும் பிரம்மாண்ட படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நடிகர் சூர்யாவின் கனவு திரைப்படமான கங்குவா திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சுமார் 38 மொழியில் உலக அளவில் வெளியாக இருக்கு. இந்த படம் நடிகர் சூர்யாவோட திரை வரலாற்றிலே மிகவும் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்படும் முதல் திரைப்படம் கங்குவா. இதுவரை தமிழ் திரையுலகில் பேசப்படாத முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களத்தை சிறுத்தை சிவா இந்த திரைப்படத்தில் கையாண்டிருக்காராம். பிரபல இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஏற்கனவே இந்த திரைப்படத்திலிருந்து வெளியான சில பாடல்கள் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த படம் கண்டிப்பாக உலக வரலாற்றிலே சாதனை பண்ணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு, சூர்யா அவர்கள் பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்தால் மடமடன்னு கஜினி, அயன், ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி வேற லெவலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு சூர்யாவை நம்ம ரஜினிகாந்தே பாராட்டி இருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அண்ணாத்த. அந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பெரிய அளவில் ஹிட் கொடுக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இமான் இசையில் உருவான அந்த திரைப்படம் உலக அளவில் சுமார் 200 கோடி ரூபாயாக வசூலி செஞ்சது. அதே 2021 அண்ணாத்த திரைப்படம் வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் தான் ஞானவேலோட ஜெய்பீம். மணிகண்டன் மற்றும் சூர்யா நடிப்பில் உலக அளவில் இந்த திரைப்படம் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. வசூலில் அண்ணாத்த படத்தை விட சற்று கம்மியான வசூல் செஞ்சிருந்தாலும் உண்மையிலே அப்போது நடந்த ரேஸில் ஜெயிச்சது சூர்யா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்நிலையில் அப்படியே நேர்மாறாக சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யாவும் ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிச்சிருக்க கங்குவா மற்றும் வேட்டையன் ஆகிய 2 திரைப்படங்களும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்க நிலையில் இந்த ரேஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யார் ஜெயித்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தமிழ் சினிமாவுக்கு பெருமை ஏற்படணும், தமிழ் சினிமா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் தான் நம்ம ரஜினிகாந்த். மேலும் சூர்யா அவர்களுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தாக இருந்தா என்ன, நானாக இருந்தா என்ன, எல்லார் படமே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைப்பார். இப்படி இருக்கும் சூழலில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் படமும் ஒரே நாளில் கிளாஷ் ஆக போகுது. இந்த கிளாஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே ஒரு வித்தியாசமான கிளாஷாக இருக்க போகுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, சூர்யாவும் சரி, 2 பேருமே தரமான ஆக்டர்ஸ். அவங்களோட நடிப்பில் வேட்டையன் படமும் கங்குவா படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக அது சாதாரணமான விஷயம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் எனவும், அவருக்கு தேசிய விருது கிடைச்சாலும் அது மிகையாவாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பயணத்தில் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லப்படுது. அவருக்கும் தேசிய விருது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு தேசிய விருது கிடைக்க போது, யார் இந்த ஆண்டோட வெற்றியாளர். உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.